ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் அப்படின்னு 3 செஷன் சொல்கிறாங்க. அதனால் எந்தெந்த செஷனில் எந்தெந்த பேரு எந்தெந்த டைமில் ஆக்டிவாக இருக்குன்றது யாரும் சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி இங்கே உள்ள கிளியர் கட்டாக எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இப்போது செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 செஷன் இருக்குது. ஏசியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன். ஓகேங்களா? இதில் சிட்னி செஷன் ஒன்று இருக்குது. பட் சிட்னி செஷன் வந்து நம்ம இந்தியன் டைமிங்கில் அது தேவைப்படாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போது ஏசியன் செஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 டு ஆஃப்டர்நூன் 12:30. ஓகேங்களா? இதுவே லண்டன் செஷன் பார்த்தீங்கன்னா ஏசியன் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கும். மதியம் 12:30 டு நம்ம ஊர் டைம் படி நைட் 9 o'clock. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்தியன் டைமிங்ஸ் போட்டுடுறேன். இந்தியன் டைமிங்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே இந்தியன் டைமிங்ஸ். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ அடுத்து நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இந்தியன் டைம் படி ஈவினிங் 6:30 டு 9:30. ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங்கில் மட்டும்தான் இந்தந்த செஷன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்தந்த செஷன்ஸில் எந்தெந்த பேர் ஆக்டிவாக இருக்கும் அது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பேரில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போது ஏசியன் செஷனில் எந்தெந்த பேர் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா எந்தெந்த கரன்சி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஏயுடி, என்இசெட்டி, ஜேபிஒய், ஜாப்பனீஸ் என். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கரன்சியுமே 3 கரன்சி இருக்கிற நீங்கள் எந்த பேர் பண்ணாலுமே நல்ல மொமெண்டம் இருக்குங்களா? ஏசியன் செஷனில் மார்னிங் நம்ம ஊர் டைம் படி 5:30 டு மதியம் 12:30 அந்த ரேஞ்சில் ஏயுடி, ஜேபிஒய், என்இசெட்டி இந்த 3 கரன்சி இருக்கிற நீங்கள் எந்த பேர் பண்ணாலுமே நல்ல மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்து லண்டன் செஷன். லண்டன் செஷனில் எந்தெந்த கரன்சி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா ஈரோ, சிஹெச்எஃப், ஜிபிபி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 3 கரன்சி, இந்த 3 கரன்சியை மட்டும் நீங்கள் இந்த மதிய செஷன் அதாவது லண்டன் செஷனில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான மொமெண்டம் இருக்கும். அந்த செஷனில் இந்த ஈரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி சிஹெச்எஃப், ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரி இந்த 3 கரன்சி இருக்கிற நீங்கள் எந்த பேர் பண்ணாலுமே நல்ல மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நியூயார்க் செஷன். நியூயார்க் செஷன்லாம் இருக்கிறதுலே ஹை வாலடைலான செஷன். ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம யூஎஸ் டாலர் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? அடுத்து கேடு, யூஎஸ்டி அண்ட் கேடு இந்த 2 கரன்சியுமே நியூயார்க் செஷனில் தான் ப்ளே ஆகுது. நியூயார்க் செஷன் அப்படின்னா நம்ம ஊர் டைம் படி 6:30 டு 9:30 PM. ரைட். ஸோ இப்போது இந்தந்த செஷன்ஸில் இந்தந்த கரன்சியை நீங்கள் ட்ரேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் செட்டப் கிடைக்குதோ இல்லையோ, பட் அந்த டைமில் ட்ரேட் செட்டப் கிடைச்சா மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? செஷன்ஸ் அப்படின்றது அங்கே தான் அந்த டைம் தான் ட்ரேட் செட்டப் கிடைக்கும்னு கன்ஃபார்ம் கிடையாது. பட் அந்த டைமில் மொமெண்டம் நல்லா இருக்கும்ன்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஏஎம்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி. அதுக்குமே வந்து இந்த மார்னிங் ஏசியன் செஷனில் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க, மதியம் லண்டனில் வந்து மேனிபுலேஷன் சொல்லுவாங்க, நைட்டு நியூயார்க் செஷன் அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த ட்ரேடு கிடைக்கும்ன்றது கன்ஃபார்ம் கிடையாது. பட் அந்த டைமில் மொமெண்டம் வரும் அப்படின்றது ரொம்பவே கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த டைமில் மட்டும் நீங்கள் பார்க்குற செஷனில் எந்த கரன்சி ஆக்டிவாக இருக்குது இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கில் இந்த ஏயுடி, என்இசெட்டி, ஜேபிஒய் இந்த 3 கரன்சி இருக்கிற பேர்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ட்ரேட் செட்டப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து லண்டன் செஷனில் மதியம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஈரோ, சிஹெச்எஃப், ஜிபிபி இந்த 3 கரன்சி இருக்கிற பேர்ஸ் இதில் ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லை நான் ஈவினிங் பண்ணுறேன் ப்ரோ, காலேஜ் போகிறேன், இல்லை ஒர்க் போயிட்டு நான் ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த யூஎஸ்டி கேடு அதாவது நைட் செஷன் 6:30 டு 9:30 அந்த டைமில் நீங்கள் இந்த யூஎஸ்டி கேடு, ஈரோ, சிஹெச்எஃப், ஜிபிபி இந்த ஒரு 5மே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 6:30 டு 9:30 அண்ட் தென் 12:30 டு 9 நம்ம ஒரு டைம் படி நைட்டு 9 இந்த நைட்டு 9 வரைக்கும் வந்து லண்டன் ஆக்டிவாக இருக்கும், நியூயார்க்கும் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு கோரிலேஷன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரிலேஷன் அப்படின்னா ஓவர்லாப்பிங் செஷன் சொல்லுவாங்க. லண்டன் நியூயார்க் ஓவர்லாப்பிங் செஷன். லண்டன் நியூயார்க் ஓவர்லாப்பிங் செஷன்.
ஸோ லண்டன் நியூயார்க்கோட ஓவர்லாப்பிங் செஷன் அப்படின்னா இந்த ரெண்டு டைமுக்குமே இருக்கிற காமன் டைம் பாருங்க. இந்த ரெண்டு செஷனுக்குமே இருக்கிற காமன் டைம் பாருங்க. லண்டன் வந்து 12:30 to 9 o'clock, நியூயார்க் வந்து 6 to 9, ஓகேங்களா, 6:30 to 9:30. அப்போ அந்த டைம்ல ரெண்டுமே ஆக்டிவா இருக்கும். இந்த 6:30 to 9:30ன்றதுல ரெண்டு செஷனுமே ஆக்டிவா இருக்கும். அப்போ இதுதான் இருக்கிறதுலே ஹை வாலட்டான செஷன். அண்ட் தென் இந்த ஒரு செஷன்ல இந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல 5 கரன்சி ரன் ஆகும். ஈரோ, சிஹெச்எஃப், ஜிபிபி, யூஎஸ்டி அண்ட் கேடு, ஓகேங்களா. ஸோ இப்போ 5 கரன்சியுமே இந்த ஒரு 3 ஹவர்ஸ்ல ரன் ஆகும்போது இந்த 5மே மேஜர் கரன்சி. அப்போ இந்த டைம் தான் இருக்கிறதுலே ஹை வாலட்டான செஷன், ஓகேங்களா. அப்போ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் பிளான்ஸையும் அண்ட் தென் உங்களோட ட்ரேடிங் டைமையும் நீங்கள் டிசைட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட்ஸுமே லிமிட் ஆகும். உங்கள் ட்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டுமே கிளியராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் டைமும் ட்ரேட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப்பில் மாட்டிக்கும். ஸோ ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செஷனை வச்சு உங்களோட டைம் என்னவோ அந்த செஷனுக்கு அந்த பேரை நீங்கள் அலோகேட் பண்ணி அந்த பேரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேருமே உங்களுக்கு பழகிடும். அந்த டைமே உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடைச்சாலுமே நல்ல மொமெண்டம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 24 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணதை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க இந்த ஒரு செஷனை வச்சு, ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே கரன்சி பேர். மெயினாக நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது கோல்டு. ஏன்னா கோல்டு தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுற ஒரு பேர். கோல்டை நம்ம எந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா கோல்டுன்றது ஒரு கமாடிட்டி, ஓகேங்களா. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுமே ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா செஷன்லையுமே எல்லா நாடுமே ட்ரேட் பண்ணிருக்கிற ஒரு கமாடிட்டின்றது கோல்டு. அப்போது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ன்றது கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரின்றது கிடையாது. ஸோ அப்போது எந்த டைமில் பண்ணாலுமே அந்த நாட்டோட பிளேயர்ஸ்ன்றது அதில் ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் பண்ணாலுமே ஆஸ்திரேலியா வந்து கோல்டு ட்ரேட் பண்ணுவாங்க, மதியம் பண்ணாலுமே ஈரோ, சிஹெச்எஃப் அவங்க எல்லாமே கோல்டு ட்ரேட் பண்ணுவாங்க, நைட்டு பண்ணாலுமே ஆப்வியஸாக யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஒரு டைமில் கோல்டை ட்ரேட் பண்ணாலுமே அதுக்கு வால்யூம்ன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதனால தான் கோல்டுன்றது எல்லாருக்குமே ஃபேவரட்டான பேரும் கூட, ஓகேங்களா. அதோட மார்க்கெட் கேப்புமே அதிகம். அப்போ நீங்கள் கோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டைமில் வேணால் பண்ணலாம், எப்போ மூவ்மெண்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது. இதுவே நீங்கள் கரன்சி பண்ணுறீங்க அப்படின்னா கரன்சிஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் வச்சு நீங்கள் பிரித்து பார்த்து உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அண்ட் உங்களோட ட்ரேடிங் டைம் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா நான் செஷன்ஸை பற்றி சொன்னதுன்றது ரொம்ப பேசிக்கான விஷயம், ஓகேங்களா. பேசிக்காக நம்ம எந்த செஷனில் எந்த பேரை பண்ணால் மொமெண்டம் நல்லா இருக்குன்றதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதை வச்சு நிறைய மூவ் பண்ணலாம். பட் ஒரே வீடியோவில் செஷன்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாக இன்டெப்த்தாக பேச முடியாது. ஸோ இந்த வீடியோக்கு பேசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்றதை பொறுத்து நான் செஷன்ஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எடுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.